ஓகே. ஸோ ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மை டவுன் வீடியோ ஹோம் பார்ட் 2 தான். பார்ட் 1 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 99 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த ஸோ அத்தாளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற ரீசனுக்கோஸ் தான் நான் பார்ட் 2க்கே வந்திருக்கும். ஏன்னா இதே மாதிரி ஒரு வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மதர் சிமுலேட்டருக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நாளைக்கு மதர் சிமுலேட்டர் பார்ட் 2 வந்துடும். ஸோ ஓகே, வாங்க உள்ளே போகலாம். சரி, இந்த ஒரு வீடியோவுக்கும் நிறைய வியூஸ் போச்சு. கிட்டத்தட்ட மதர் சிமுலேட்டர்னு சொல்லும் போது 900 கிட்டே வியூஸ் போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் 100 கிட்டே வியூஸ் போடுறது அதிர்ஷ்டம் நம்ம சேனலில். எனக்கு 900 கிட்டே வியூஸ் போயிடுச்சா பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ ஓகே, வாங்க இது உள்ள போகலாம். ஓகே, பார்ட் 1லே நம்ம வந்து எதோட கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஞாபகம் இல்லை. சரி வாங்க உள்ளே போய் பார்த்துப்போம். நம்ம என்ன அடிக்கடியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரும். பார்த்துக்கலாம் உள்ளே போயிட்டு. இதோட நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதாவது மை டவுன்லேயே நிறைய இருக்குது. பட்டு ஃபஸ்ட் அதாவது இந்த கேமே போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அந்த கேமுக்கு நிறைய வியூஸ் போச்சு. கிட்ட ஒரு 2 பார்ட் போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போயிடலாம். சரி போம். கொஞ்சம் நாளாகவே நான் வீடியோ போடலனால நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வியூஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனலிஸ்ட்டில் கண்டிப்பாக ஏதோ 900 கிட்ட வியூஸ் போயிடுச்சு. 900 கிட்ட. ஸோ அந்த வியூஸ் போயிடுச்சு. 9000 கேட்குறேன். ஓகே போகும். ஓகே, இது வந்து கொஞ்சம் அதாவது மற்ற கேமெல்லாம் விட ஒரு நிறைய இருக்கும். மை டவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஆப்பை ஃபஸ்ட் பார்த்துடலாம். நான் வந்து அன்னியோட விளையாடுறது தான். இப்போ தான் விளையாட எனக்கு நடுவில் கூட வரல பார்த்துக்கோங்க சில குடீஸ். ஸோ அதனால் இது என்னதுடா புதுசாக இருக்குது. லக்கி ட்ரா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது ஸ்பீன் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். நடாச்சு வா ஸ்பீன் பண்ணு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துருவோம். கொஞ்சம் அதிகமாக வந்தப்போ டைமண்ட்ஸ் 5 கிடச்சிருக்கு. இந்த டைமண்ட்ஸ் எதுக்குன்னு எனக்கு நிஜமாக ஐடியாவே இல்லை. சரி 100 காயின்ஸ் 100 ஹார்ட்ஸ் கொடுக்கணுமா? ஏன் கொடுக்குது? அதனால் நம்ம கிளம்புவோம். சரி ஓகே, இன்னும் 8 நாளில் வந்து முடிஞ்சிடும் இருக்காங்க. ஐயா நானே வந்து உள்ளே ஆடிக்குராட்டியாக மாவசிக்குராட்டி வந்துட்டுருக்கேன். சரி ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை தூங்க வச்சு அந்த ப்ரெட் பண்ண மாதிரி வச்சிடணும். ஸோ ஓகே, வந்து பாத்ரூம் வாங்க, உங்களோட ஹாட் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு பாதியாச்சும் கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். போன வீடியோ மாதிரி இல்லாமல் பார்ப்போம். இப்போ அழகாக அதுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த தண்ணி இருக்குல்ல அது வந்து ஆன் பண்ணோன்னா தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் குடிக்க வச்சு உடனே பாத்ரூம் வந்து உட்கார வைக்கணும். அது ட்ரெஸ் மாத்திர ஆப்ஷன் இப்போ தான் வருது. சரி ஓகே, இது வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். நம்ம போன வீடியோலேயே கொஞ்சம் வந்து முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க குளிக்கிட்டும் அண்ட் இங்கே வந்து டாடி எழுப்பி இந்த தலை குளிச்சா தலை கட்டுப்பாங்களா அது. ஸோ கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்துக்கு தான் போகணும். இது வந்து நம்ம ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆடு பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. எதனா 1-2 கிளாத் வந்து ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற கிளாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆடு பார்த்து வாங்கினா வாங்கிக்கோங்க, எனக்கு வேணாம். சரி, இது இங்கே போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேக்கப் தான் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அழகாக ஓகே
போன தடவை கண்டினியூ பண்ணதான், நடுவில் ஒரு வாட்டி கூட நான் இங்கே வரல. ஸோ அதனாலேயே ஓகே, இந்த சிக்கனை வந்து பேக் பண்ணுவோம். இந்த பிளேட்டில் வைக்கணும். அடிப்போமா? எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடிச்சிட்ருக்கேன். குடித்தாதான் தெரியும் என்ன மாதிரி அடிச்சிருக்குன்னு. ஓகே, அதை ஓ இது காஃபியா? இந்த காஃபி ஃபில்டர் பண்ணுவாங்களா அது. பட் குழந்தைங்க நம்ம காஃபியில் கொடுக்கக்கூடாது. பால், மாட்டுப்பால் ஜாலியாக இருக்கணும். டே என்னதுடா இது? பால் அந்த அளவு தான் வரும் போல இருக்கு. நான் தேவையில்லாமல் நினச்சிட்டேன். சரி ஓகே, இங்கே ஜூஸ் ஓகே. இது வந்து பிளேட்லாம் அழகாக வந்து வச்சு ஸ்மெல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி ஓகே. சரி ஓகே, இருங்க சரி குடிஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் சாரி அப்பா கொடுத்துட்டேன். சரி ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு ஸோ இந்த கேரக்டருக்குலாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அந்த முழுங்க உள்ள குப்பை தட்டில் போட்டு ஸோ இந்த இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஓகே, இந்த கேரக்டர்லாம் வெளியே கூட்டு போய் விளையாட வைக்கும். ஓகே, நீ பாரு. குடுக்குறியா இல்லையா? எனக்கு பார்க்க தெரியாது. தெரியாதே, தெரியாது. சரி ஓகே, கொஞ்சம் ஆஃப் பண்ணிருப்பா. அம்மே சோறு மேல அது சொன்னா போக மாட்டேங்குதுப்பா. இவ்வளவு வேலை ஓகே.
சங்காபிஷேகம் ஆகிய மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர்ஸ். ஸோ ஓகே, அந்த கேரக்டர்ஸை வச்சு இப்போ என்ன ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், இப்படி தான் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. பாருங்கள், ஒரு அறிந்துதான் நம் முன்னோர்கள் அந்த கேட்டு நிறைய பெட்ஸு எல்லாமே இருக்கு. ஓகே, அதனால வர முடியாது. வாங்கி தரேன்னு சொன்னா வாங்க கூப்பிடலாம். நான் கூப்பிடறதுக்குலாம் வருவோம். காட்சி